நீ அந்த தாடிக்காரனை மறந்துடு. அவனை விட பெட்டர் சாய்ஸா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கான். இப்ப முதல்ல ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும்ல, அத பத்தி பேசலாம். மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்துவோம். முதல்ல நீங்க சீக்கிரமா வா. இதோ நான் வந்துட்டு தான் இருக்கேன். உன்னை பார்க்க தான் வரேன். வந்துரு பிரீதா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். அந்த பையன் வேற யாரும் இல்லை, நான் தான் சொல்றதுக்காக வெயிட் பண்றேன். என்ன எனக்கு என்ன வேணுங்கிறது என் மனசுக்கு நல்லாவே தெரியும். ஹலோ மேடம், உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அடடா, இவங்க கையை தான் நாம கட்டி இருக்கமே. சாப்பாட்டை நீ தான் ஊட்டி விடணும். நானா ஊட்ட மாட்டேன். என் கையை கடிச்சிட்டாங்கன்னா என் கையை கூட கடிக்கலாம். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, கயிறு அவுத்து விட்டுட்டு சாப்பாட்டை அவங்க முன்னாடி வச்சிரு. ஆனா பாத்துக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கையை கட்டிடணும், சரியா? இவங்களால எங்க தப்பிச்சு போக முடியும்? கயிறு அவுத்து விடு. இந்தாங்க மேடம், சாப்பாடு வந்துருச்சு. அட சாப்பிடுங்க மேடம், உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், என்ன போக விடு. உங்களுக்கு அம்மா இருப்பாங்கல்ல, அம்மா பாசம்னா என்னன்னு தெரியும்ல. என் பிள்ளைங்க என்ன காணாம அங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ன காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷர்லின் தானே உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னா. அவன் நல்ல பொண்ணு இல்ல, அவன் நல்லவளே கிடையாது. மத்தவங்களோட வாழ்க்கைய வாழ்ச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு நல்ல குடும்பத்தை ஏமாத்த பாக்குறா. என்ன இங்க இருந்து போக விடுங்க, என் பிள்ளைங்களை போய் நான் பார்க்கணும். நீங்க சாப்பிடறதுக்காக தான் உங்க கட்ட அவுத்துட்டோம், எங்களை டென்ஷன் பண்றதுக்கு இல்ல. அமைதியா சாப்பிடுங்க, வீணா பேசாதீங்க. ஹலோ, என்ன அப்படியா பாஸ்? பார்சல் வந்துருச்சு. ஏய் சூப்பர்ரா, குட் நியூஸ்டா. வாங்க வாங்க மா, ஒழுங்கா சாப்பிடுமா. ஷர்லின், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. யாரோட கண்ணு உன் மேல படக்கூடாது. தேங்க்யூ ஆண்டி. ஷர்லின் ஆண்டி, முதல்ல கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த வீட்டோட பாரம்பரியம் இது. மருமக எப்பவும் முதல்ல கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா தன்னோட மாமியார் செஞ்ச பிரசாதத்தை வாங்கி சாப்பிடணும். அது இப்படி பண்றதுனால மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற உறவு அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். அதனால நீயும் அதையே பண்ணுமா. சரி. கடவுளே, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும், அதை பண்ணி முடிக்கணும். இந்த குடும்பத்தை நான் மொத்தமா அழிக்கணும். இங்க இருக்கிற எல்லா உறவையும் நான் நினைச்ச மாதிரி பழி வாங்கணும். கடவுள் உனக்கும் என்னோட பையனுக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது அபசகுணமாச்சே. மொத்த பிரசாதமும் கீழே தட்டி விழுந்துருச்சு. இல்ல ஆண்டி, இது தெரியாம நடந்துருச்சு. அதோட தப்பா நடந்த விஷயத்த அபசகுணம்னு சொல்லக்கூடாது. ஆனா ஷர்லின், கல்யாணத்துக்காக நான் இந்த சரியை தான் ரெடி பண்ணேன். எல்லாமே மொத்தமா வீணா போயிடுச்சு. இப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டுப்பேன்? ஆண்டி, உங்களோட ரெட் அண்ட் கோல்ட் சாரி இருக்குல்ல, அது உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதோட அதுக்கு மேட்சிங்கான டைமண்ட் பேர்ல்ஸ், அதையும் போட்டுக்கோங்க.
அது என்னன்னா நானும் என் அம்மாவும் கூட ரெட் அண்ட் கோல்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் அதே கலர் ட்ரெஸ் போட்டீங்கன்னா நீங்களும் நானும் அம்மா பொண்ணு மாதிரி இருப்போம். மாமியார் மருமகளோட அம்மா மக உறவு தானே அழகானது. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆ சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே பண்றேன். ம், சரி நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. இந்த தாடிக்காரன் ஷர்லின் பின்னாடியே போகிறதுக்கு என்ன காரணங்கிறத நான் எல்லாருக்கும் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்ட தான் போகிறேன். சமீர், சொல்லுங்கண்ணா. இங்கே வா. உங்ககிட்ட மொபைல் இருக்கா? இருக்குண்ணா. சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா? கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு மொபைல் இருக்கு. குட். நீ பிருத்வி எப்பெல்லாம் பார்க்குறியோ அப்பெல்லாம் வீடியோ எடு. பிருத்வியும் ஷர்லினும் ஒருத்தர் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள கண்டிப்பாக என்னமோ நடக்குது. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆனால் எதுக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் தேவை. இன்னொரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு, அதாவது பிருத்விக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. கோ. இன்னைக்கு உன்னோட கதை முடிய போகுது பிருத்வி. இங்க இருந்து நான் எப்படி வெளியில போவேன்? வெளியில போற வழி இங்க. வாவ், சூப்பரான கண்ணு கொண்டு வந்திருக்க. கேளு, போய் உன்னுடைய பாஸ் கிட்ட சொல்லு, அவர் அனுப்பின பார்சல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. லேண்ட்லைன் போன் இருக்கு. வீட்டுக்கு யாருக்காவது போன் பண்ணி சொல்லிடணும். அட ஜானகி, யாரோ ஃபோன் பண்றாங்க பாரு, வந்து எடு. ஒரு நிமிஷம். கடவுளே, சீக்கிரமா யாராவது போன் எடுங்களே. ஜானகி, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு, வந்து எடு வா. இதோமா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி வீடு, நானே பாக்குறேன். சரிங்கம்மா, எடுங்க. ஹலோ, கடவுளே. அட யாரு? சரளா, அம்மா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. உங்களுக்கு ஒழுங்கா காது கூட கேட்க மாட்டேங்குது. அக்கா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தான் அது கேட்கல. நான் பேசி பார்க்குறேன். அக்கா சொல்லுங்கக்கா, நான் தான் ஜானகி பேசுறேன். அக்கா, நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? அக்கா, உங்க வாய்ஸ் எதுவும் கேட்கல. அக்கா, என்னோட பர்ஸ் எங்க வச்சேன்? அக்கா, நான் பேசுறது கேக்குதா? நீ கொஞ்சம் குடு, உனக்கு மட்டும் நல்லா கேக்குதா? ஹலோ சரளா,
என்னாச்சு பாஸ்? என்ன தேடிட்டு இருக்கீங்க? அட ஒண்ணு இல்லடா, என்னோட பர்ஸ் தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. வாலெட் கிடைக்கலையா? யாரோ அவங்களோட பர்ஸ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அதை தான் தேடிட்டு இருக்காங்களாம். சரளா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மத்தவங்களோட குரல் கேக்குது, ஆனா சரளாவோட குரல் கேட்கல. தெரியாம அவ ஃபோன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். போன்ல நம்ம பேசுறது அவளுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ வாடா. அத்தை, இங்க சில பேர் என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த ஷர்லின் இருக்கால, அவதான் என்ன கடத்த சொல்லியிருக்கா. டீட்டோ டீட்டோ. என்னம்மா, வாய்ப்பு கிடைச்சதும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ? வயசானவங்க உங்களை ஃப்ரீயா விட்டுருக்கோம், இல்லைன்னா உங்க எலும்பு ஒட்டச்சிருப்போம். வா. நான் என் பொண்ணுங்க கிட்ட போகணும். வா. நான் அவங்க கிட்ட போகணும். விடுங்க. விடுங்க என்ன ப்ளீஸ். போன் கட் ஆயிடுச்சு. சரளா பேசவே இல்ல. ஒரு நிமிஷம், நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அது எப்படி ஃபோன் போல? பேசியே ஆகணும். நாம் ரொம்ப கவலையாக இருக்கோம். அவங்க எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு என்ன காலே போக மாட்டேங்குது? சரளா என்ன பண்ணிட்டு இருக்கா? கடவுளுக்கு தான் தெரியும். என்னோட இன்னொரு மொபைல் எங்க இருக்கு? சமீர், அது நான் நீ உன்கிட்ட உள்ள வராத, வெளியே போ போ. ஜஸ்ட் ஷட் அப். கொஞ்சம் நான் சொல்றதை கேக்குறியா? நம்ம 2 பேர் மேல ஸ்ருதிக்கு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை உண்மைன்னு நினைக்க கூடாது. ஏன்னா இங்க சந்தேகமே இல்ல. சரி, யாரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னது? ஆமா, ஸ்ருதி மனசுல சந்தேகம் இருக்கு. அவ மனசுல நான் தான் சந்தேகத்தை உருவாக்குனேன். என்ன? ஆக்சுவலி இந்த பிளான் நான் மட்டும் உருவாக்கல, கரணும் சேர்ந்து தான் பண்ணோம். சோ திட்டணும்னா என்ன மட்டும் இல்ல, கரணையும் சேர்த்து நீ திட்டு. என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எதுக்காக இந்த பிளான பண்ணீங்க? தெரிஞ்சுதான் பிளான் பண்ணோம். ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த பிளான் பண்ணோம். என்ன? நீ இப்ப என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லல. நான் எதுவும் பண்ணல. நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீ தான் உன்னோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? இவ கிட்ட தான் எனக்கு இப்ப எக்ஸ்பிளனேஷன் வேணும். நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? ஸ்ருதி, நான் அது வந்து நான் சொல்ல ஒழுங்கா சொல்ல, புரியுதா? நான் சொல்றேன், ஆனா நீ என்ன அடிக்க மாட்டல்ல? ஐயோ, இங்க பாரு, நீ சொல்லலனா தான் நான் உன்னை அடிப்பேன். ஆக்சுவலி நானும் கரணும் சேர்ந்து தான் இந்த பிளான பண்ணோம். சமீர உன்னோட பார்வையில விழ வைக்கணும் தான் இதை பண்ணோம். என்ன? ஆனா எதுக்கு? எங்க பாரு, நீ சொல்லலன்னு வெச்சுக்கோ, அப்புறம் உன்னோட நிலைமை இங்க ரொம்ப மோசமாயிடும். ஜாக்கிரதை, ஒழுங்கா சொல்லு. அது வேணா அப்படிலாம் பண்ணிடாத. ஆக்சுவலி நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு கருணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, எனக்கும் தெரிஞ்சது. என்ன? நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க, ஆனா உங்ககிட்டயே கன்ஃபஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கேட்டா கூட இல்லன்னு சொல்லிடுறீங்க. சோ உங்க வாயில இருந்தே வர வைக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க ஒரு பிளான ரெடி பண்ணோம். ஆனா ஒன்னு சொல்லவா, ஸ்ருதி, நீ என்ன அதிகமாவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல. அது என்னன்னா, உண்மை என்னன்னா, ஒருவேளை சமீர் மட்டும் என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நான் உன்னை கொன்னு இருப்பேன். தேங்க்யூ 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 சோ மச். என்னோட சமீரை நீ என்கிட்ட இருந்து பறிக்கல. எனி டைம். இப்போ உங்க 2 பேத்துக்கும் நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இல்லனா உங்க 2 பேத்துக்கும் நடுவுல இருந்தா நிஜமாவே வேணா கொன்னுடுவா. இல்ல. ஓகே கைஸ், கேரி ஆன். பை. இப்ப நீ முதல்ல சொல்றியா? இது சாரி இல்ல, அதான் நான் கேட்கணும்னு நினைச்சல. உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வேற யாரையும் பிடிக்காது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ருதி. இது கிடையாது சாமி, அது இன்னொன்னு. நான் ஜஸ்ட் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற யாரை பத்தியும் யோசிக்க மாட்டேன். அது இருக்கட்டும், விடு. உன்னால கண்டிப்பா அது முடியாது.
இந்த சாரியில நான் ரொம்பவே அழகா இருக்கேன். மகேஷ் என்ன பார்த்தாருன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதுக்கெல்லாம் ஷர்லினோட ஐடியா தான் காரணம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்மா. இந்த சாரியோட மேட்சிங் பர்ஸ் எங்க வச்சேன்? அது சரி, அது உனக்கு இன்னொரு போன் எதுக்கு வேணும்? நான் சொன்னாரு, அதான் இன்னொரு போனை தேடிக்கிட்டு இருக்கேன். அது பிரீதா திரும்பி வர்ற வரைக்கும் பிருத்வியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாரு. அப்படியா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கல, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. மேடம், என் வண்டியில பிரேக் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நம்மளால வேகமா போக முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க இங்க பாருங்க, நீங்க இந்த ஸ்பீட்ல போனீங்கன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடும். நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. மேடம், வண்டியில ஏறவங்க எல்லாரும் இதைத்தான் சொல்றீங்க, லேட் ஆயிடுச்சு வேகமா போன்றீங்க. எல்லா இடத்துக்கும் அவசரம் தான் மேடம். இப்படி எல்லாரும் அவசரமா போறதுனாலதான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது மேடம். அண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. வேகமா போறது தப்பான விஷயம் தான், போக கூடாதுதான். ஆனா இன்னைக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப லேட் ஆகுது. அவசரமா ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். நீங்க ப்ளீஸ் சீக்கிரமா போங்க. பாருங்க மேடம், நைட் நேரம் இது, என்னால சரி சரி, பேசுறத நிறுத்திட்டு வேகமா போங்க. அப்புறம் இதனால ஆக்சிடென்ட் ஆக போகுது. சீக்கிரமா போங்க ப்ளீஸ். அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். ஓம் மாணிக்கவல்லியே போற்றி, ஓம் முத்துநாயகியே போற்றி, ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி. ஐயர் என்ன இவ்வளவு சீக்கிரம் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு? பிரீதா வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியலையே. இன்னைக்கு இந்த பண்டிதர் இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப பெஸ்டான மேன் மாதிரி தெரியுறாரு. ஏன்னா இவரால தான் என்னுடைய கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. நான் நினைச்சது கண்டிப்பா இன்னைக்கு நடக்கும். இந்த சாமிக்கு என்னாச்சு? நேத்து வரைக்கும் தன்வி பின்னாடி போய்கிட்டு இருந்தா, இன்னைக்கு இவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, அந்த பையன் யாரு? எதுக்காக இவன் சாரிய போட்டுக்கிட்டு இருக்கான்? இல்ல இல்ல இல்ல. அச்சோ, இவன் கேட்டு போயிட்டானா? சாமி விஷயத்துல கன்ஃபியூஸ்டா இருக்கு. இவன் எந்த பக்கம் இருக்கான்னு புரியவே மாட்டேங்குதே. பொண்ணு பக்கமா இல்ல பையன் பக்கமா தெரியலையே. இந்த ஜெனரேஷனுக்கு என்னாச்சு? மகேஷ், ஆமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. சரி சரி வா. ஐயோ, இந்த சமீர் ஏன் இவ்ளோ அப்பாவியா இருக்கான்? அந்த அளவுக்கு அப்பாவியா இருந்தா அவ்வளவுதான். பிருத்வியை கண்காணிக்க சொன்னா இவன் அந்த பிருத்வி திரும்பி பார்த்தா கூட தெரிஞ்சிரும் போல இருக்கே. இப்ப சமீர் என்ன பண்றது? சமீரை கண்டிப்பா பாத்துருவானே. சமீர் இவனை கண்காணிச்சிட்டு இருக்கானே, இவனுக்கு புரிஞ்சிருமே. இவன் எப்பதான் உருப்படியா ஒரு வேலை செய்வானோ. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பா இவன் மாட்டிக்குவான்.